அடுத்து வந்து இலங்கையிலேருந்து நௌசாத்துங்கிற ஒரு சகோதரர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பெரிய கட்டுற மாதிரி கேட்டிருக்காரு. நான் ஷார்ட்டாக கேள்வியுடைய சாராம்சத்தை சொல்லிடுறேன். நம்ம அத்தஹியாத்தில் ஸலவாத் ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு ஓதுறோம். அந்த ஸலவாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அந்த புகாரிலையும் ஸலவாத் வருது, முஸ்லீம்லேயும் வருது, இன்னும் பல அஹ்மது, திருமதி, நசை, இப்னு மாஜா, பைஹகி, தாரகுத்னி எல்லாத்துலேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் தொடர்ந்து ஒரு ஸலவாத் வரும்ல, அந்த ஸலவாத்தை வந்து பலரும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அந்த ஸலவாத்திலிருந்து அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஸலவாத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வார்த்தைகளை கொண்டதாக இருக்கிறது. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஸலவாத்து சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்வது என்று தான் சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்ங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. அஹ்மதில் வரக்கூடிய ஸலவாத்தில் மட்டும்தான் எப்படி வருதுன்னு கேட்டால், நாங்கள் தொழுகையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது உங்கள் மீது எப்படி ஸலவாத்து, இந்த வாசகம் சேர்ந்து வருது. அவர் என்ன கேட்குறாருன்னா, அஹ்மதில் வரக்கூடியது வந்து தொழுகையில் நாங்கள் என்ன ஸலவாத்து ஓதுவதுன்னு கேட்குறாங்க. வேறு ஹதீஸில் வர்ற ஸலவாத்தில் வந்து தொழுகையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுதுன்னு அப்படி கேட்காம எப்படி ஸலவாத்து ஓதுன்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்வது, இப்படி கேள்வி கேட்டதாகத்தான் புகாரி, முஸ்லீம் மற்ற எல்லா நூல்களையும் இருக்கிறது. இந்த அகமது மட்டும் இல்லை, வேறு சில நூல்கள்லையும் இருக்குது. அவர் சுட்டிக்காட்டின அகமதில் எப்படி வருதுன்னு கேட்டால், கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ் இதா நஹ்னு ஸல்லைனா ஃபீ ஸலாத்தினா, இப்படி சேர்த்து வருது. நாங்கள் தொழுகையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தொழுகையில் எப்படி ஸலவாத்து ஓதுவது அப்படின்ட்டு வந்து வருது. அதனால நம்ம எதுக்கு மற்ற ஸலவாத்தையெல்லாம் ஓதணும்? புகாரியில் வர்ற ஸலவாத்தை விட்டுவிட்டு, முஸ்லீமெல்லாம் விட்டுவிட்டு அஹ்மதில் வரக்கூடிய ஸலவாத்தை ஓத வேண்டியதானே. அஹ்மதில் என்ன வருது ஸலவாத்துன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கூட இந்த ஸலவாத்து ஓதுறது இல்லை. என்ன வருது? சின்ன வித்தியாசம் வருது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அந்நபியில் உம்மியி வாலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் அந்நபியில் உம்மியி கமா பாரக்த அலா இப்ராஹீம் வாலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீதுன்னு வருது. அந்நபியில் உம்மின்னு ஒரு வாசம் கூடுதல் சேர்ந்து வருது. வேறு வேறு ஸலவாத்துகளில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீதுலாம் வரும்ல, அங்கே ஒன்று வரும், இங்கே ஒரு இன்னக ஹமீதுன்னு வரும். இப்படியான ஸலவாத்துகளை நம்ம தொழுகையில் ஓதி கொண்டிருக்கிறோம். இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸுகளில் எல்லாம் தொழுகையில் ஓதணும் என்று கேள்வி கேட்கப்படலை, எப்படி ஸலவாத் ஓதுவது என்று தான் கேட்கப்படுகிறது. இந்த ஹதீஸில் மட்டும்தான் இதா நஹ்னு ஸல்லைனா ஃபீ ஸலாத்தினா என்று வருகிறது. அதனால இதைத்தானே நம்ம ஓதணும். மற்ற ஸலவாத்தெல்லாம் சாதாரண இடத்துல ஓதிட்டு போங்க, தொழுகையில் ஓதணும்னு ஒருத்தர் கேட்டிருக்கும் பொழுது, அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கி இருக்கும் பொழுது மற்ற ஸலவாத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு இதை மட்டும் அத்தஹியாத்தில் ஓத வேண்டியதானங்கிறது தான் பெரிய கட்டுரையாக கேட்டிருக்கிறார். அதை கருத்தாக தான் சொல்லிட்டேன், முழுச வாசிச்சா வழங்காதுங்கிறதுனால அதை உள்வாங்கி அந்த கருத்தை உங்களுக்கு கேள்வியாக சொல்லியிருக்கிறோம். அதாவது நல்லா விளங்கி கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க பேரை கேட்டவுடனே ஸலவாத் சொல்கிறோம்ல, அவங்கள பற்றி கேட்கும்போது என்ன செய்ய ஸலவாத்து சொல்கிறோம். இந்த ஸலவாத்து என்பதை சஹாபாக்கள் வந்து அறிஞ்சு வச்சுருந்தாங்க. எந்த ஸலவாத்தை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பேசும்பொழுது எப்படி ஸலவாத்து சொல்வது, அவங்க பேரை கேட்கும்போது எப்படி ஸலவாத்து சொல்வது என்பதை எல்லாரும் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. எப்படி அறிஞ்சு வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், அதாவது யா ரசூலல்லான்னு கூப்பிடும் பொழுது வெறுமனே யா ரசூலல்லான்னு கூப்பிடாம யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைக்க, அல்லாஹ்வுடைய தூதரன்னு கூப்பிட்டு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். அது ஸல்லல்லாஹு அலைக்க தான் ஸலவாத்து. இந்த ஸல்லல்லாஹு அலைக்க என்று சொல்லி தான் பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசியிருக்கிறாங்க, சும்மா பேசியிருக்கிறாங்க. சில அறிவிப்பு, அதிகமான அறிவிப்புகளில் எப்படி வருதுன்னு கேட்டால் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைக்க என்று கேட்டிருக்கிறாங்கன்னு வருது. இதே மாதிரி வந்துக்கிட்டு அது அபுதாவுதில் வருது, பைஹக்கியில் வருது, இந்த மாதிரி இப்னு ஹிப்பானில் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதாக, உஸ்மான் கேட்டதாக, மைமூனா கேட்டதாக, ஒவ்வொரு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசும் பொழுது யா ரசூலுல்லாஹ்னு கூப்பிடும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி என்று சேர்த்து கூப்பிட்டுருக்குறாங்க.
அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிற செலவாத்து அவங்களுக்கு அறிந்த ஒரு விஷயம். எது அறியாத விஷயமா இருக்குதுன்னு கேட்டால், தொழுகையில் செலவாத்து இருக்கல, அதுதான் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், சாதாரண செலவாத்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து. இந்த அகமதுடைய ஹதீஸை எடுத்துக்கிறங்க. அகமது ஹதீஸை எப்படி வருது, இந்த சகோதரர் கேள்வி கேட்குறாருல, அந்த ஹதீஸில் எப்படி வரும்னு கேட்டால், கைஃபனு சொல்லி அழைக்க, உங்கள் மீது எப்படி நாங்கள் செலவாத்து சொல்வது, இதா நகனு சல்லைனா பி சலாத்தினா, எங்கள் தொழுகையில் நாங்கள் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது உங்கள் மீது எப்படி நாங்கள் செலவாத்து சொல்வது கேட்டுக்கிட்டு, ஸல்லல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செலவாத்து சொல்லிவிடுறாரு. அவர் கேள்வி கேட்டவரை என்ன சொல்கிறாரு, தொழுகையில் எப்படி செலவாத்து சொல்வதுன்னு கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைக்க, உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாகன்னு செலவாத்தையும் சொல்லிவிடுறாரு. அப்போ அவருக்கு எது தெரிந்ததாக இருக்கிறது, பொதுவாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர பார்த்தா ஸல்லல்லாஹு அலைக்க உங்கள் மீது, நேரில் இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லிக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செலவாத்து சொல்கிற விஷயங்கள் எல்லாரும் அறிந்து வச்சுருந்தாங்க. எப்படி அறிஞ்சிருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலைக்க, இது அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி அறிஞ்சு இருக்கும் பொழுது அதையே சொல்லி தான் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைக்க சொல்லிவிட்டு தான் தொழுகையில் என்னன்னு வித்தியாசமாக கேட்குறாங்க. அப்போ என்ன விளங்கணும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவாத்தை கற்றுக் கொடுத்தாங்கல்ல, தெரியாதன்னு கற்றுக் கொடுப்பாங்க. சாதாரண செலவாத்து எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைக்கன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியாத செலவாத்து எதே, தொழுகையில் உள்ள செலவாத்தான் தெரியவில்லை. அப்போ இந்த அகமதில் தொழுகையில் வாசகம் வந்து விட்டாலும் வேறு ஹதீஸுகளில் தொழுகையில் எப்படி செலவாத்து என்று வராவிட்டாலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தொழுகை செலவாத்து தான். ஏன், மற்ற செலவாத்தை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். மற்ற செலவாத்துகளை நெஞ்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைக்க என்று அவர்கள் சொல்வார்கள். அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அபு ஹுமைதுன்னு ஒரு சஹாபி அறிவிக்கிறார் புகாரில் 3369. அவர் என்ன கேட்குறாருன்னா, யார் ரசூலுல்லாஹ் கைஃபு நுஸல்லி அலைக்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது நாங்கள் எப்படி செலவாத்து சொல்வது, அது மட்டும் தான் கேட்குறார். எதை கேட்கல, தொழுகையில்னு கேட்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, இது சாதாரண செலவாத்து தான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு விளங்கிடக்கூடாது. ஏன் கூடாது என்றால், சாதாரணமாக செலவாத்து சொல்வதை அவங்க அறிந்தே வைத்திருந்தார்கள். அதை சொல்லிவிட்டு தான் அதையும் கேட்குறாங்க. அதனால எதை அறிஞ்சு வச்சுருந்தாங்களோ, ஸல்லல்லாஹு, சும்மா ரசூலுடைய பேரை கேட்குறோமா, பேரை கேட்கும் போதெல்லாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுக்குள்ளே பயான் 1.5 மணி நேரம் ஓடி போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா சொல்கிறத அறிந்து வைத்திருக்கிறோம். அன்னைக்கு அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க அறிந்து வைத்திருந்த காரணத்தினால அந்த செலவாத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல. எது அறியாத செலவாத்து, தொழுகைக்கு உள்ளே ஓதுற செலவாத்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதில் அந்த வாசகத்தில் வராவிட்டாலும் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கற்றுத்தர்றாங்கன்னு சொன்னால், எது தெரிந்ததோ அதை போய் கற்றுத்தர மாட்டாங்க. எது தெரியாமல் இருந்து அதை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. தெரியாமல் இருந்தது எது, தொழுகையில் ஓதுறது. தெரிஞ்சது எது, தொழுகைக்கு வெளியே ஓதுறது. தொழுகைக்கு வெளியே ஓதுற செலவாத்தை அவங்களை அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால் தொழுகைக்கு வெளியே ஓதுற செலவாத்தை என்ன செய்யறாங்க, அவங்க ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் புரிந்து கொண்டோமே ஆனால், எல்லா ஹதீஸுகளுமே தொழுகையில் என்கிற வாசகம் வராவிட்டாலும் அந்த சாதாரண செலவாத்தை அந்த மக்கள் அறிந்திருக்கிற காரணத்தினால் அதுவும் தொழுகைக்கு உள்ளது தான் இணைச்சு முடிவுக்கு வரணும். ஒவ்வொன்றிலையும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல தேவையில்லை. அப்போ புகாரில் 3369 அபு ஹுமைத் அறிவிக்கிறாரு. அந்த செலவாத்தில் என்ன வரல, தொழுகையில் வரல, ஆனால் அதுவும் தொழுகைத்தான் குறிக்கும். காப் இப்னு உஜ்ராங்கிறவர் அறிவிக்கிறாரு புகாரில் 3370. அதுலேயும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வெறுமனே செலவாத்து தான் வருது, தொழுகைன்னு வரல. வராட்டாலும் அவர் அந்த அந்த ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்து சொல்கிற விஷயத்தை அறிஞ்சிருக்கிறார். அபு சயீதுல் குத்ரி அறிவிக்கிற ஹதீஸ் 4798 வருது. அதில் ஒரு செலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த செலவாத்து என்ன, தொழுகை இல்லாத நேரத்தில் உள்ள செலவாத்து கிடையாது, தொழுகைக்கு உள்ள ஓதுற செலவாத்து தான் என்று அதை விளங்கிக்கிறோம். தல்ஹாங்கிற ஒரு அறிவிச்சதா ஒரு ஹதீஸ் வருது, அதுலேயும் தொழுகைக்கு உள்ளன்னு வரல, வராட்டாலும் அதைத்தான் குறிக்குது. இந்த அபு மசூதுங்கிற ஒரு சஹாபி தான் 2 விதமாக அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறாரு, ஒரு கேள்வி ஒரு ஹதீஸில் வரும் பொழுது எப்படி உங்கள் மீது செலவாத்து சொல்லுன்னு கேட்குறாரு. இன்னொரு ஹதீஸில் அறிவிக்கும் போது நாங்கள் தொழுகையில் எப்படி கேட்குறதுங்கிற, அப்போ 2 அந்த அர்த்தம் நுழைங்கிறதுல. இந்த அபு ஹுமைத் என்பவர் அறிவிக்கிற அகமதுடைய ஹதீஸில்
அவர் சுட்டி காட்டுறாருல கேள்வி கேட்கிறவர், அந்த ஹதீஸில் நாங்கள் தொழுகையில் எப்படி ஸலவாத் சொல்வதுன்னு கேட்கறதா வருது. அதே சஹாபி அறிவிக்கிற முஸ்லிமுடைய ஹதீஸில் தொழுகையில் எப்படின்றது இல்லாமல் எப்படி ஸலவாத் சொல்வதுன்னு கேட்குறாங்க. ஒரு அர்த்தம் அந்த ரெண்டு விதமாக அறிவிக்கிறார், ரெண்டு அந்த அர்த்தம் விளங்குது. இப்போ இப்படி விளங்கிட்டோம்னு சொன்னால் எந்த ஸலவாத்தை ஓதுனாலும் என்ன இல்லை, அது குழப்பம் கிடையாது, எல்லாம் ஹதீஸில் உள்ளது தான். அது தொழுகையைத்தான் அதில் அந்த இருக்குன்னு அதுலேயே சேர்ந்து இருக்குன்னு பார்க்கக்கூடாது, விளங்குதா? அது எதை குறிக்குதுன்னு நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சும் பார்க்கணும். இந்த ஸலவாத்தம் தெரியுமா எல்லாத்துக்கும்? தெரிஞ்ச ஸலவாத்தை இப்போ கற்றுக் கொடுப்பாங்க. எது தெரியாமல் இருந்துச்சு, தொழுகைக்கு உள்ள ஓதுகிற விஷயங்கள் தான் தெரியாமல் இருந்தது, அதை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்படி வைக்க